மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழி அஞ்சலி மேல போட்டுட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? நீங்க ஒத்து வர மாட்டீங்க. உங்களை வேற விதமா டீல் பண்றேன். டேய் என்ன வேணாலும் பண்ணிக்கடா. ஓ, தப்ப செஞ்சுட்டு அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? இருங்க, இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். டேய் பண்றா. என் குழந்தைய கொல்லணும்னு நினைச்சது பக்கா கிரைம். நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனாதான் உங்களுக்கு புத்தி வரும். ஐயோ, இந்த கார்த்திக் வர இப்படி சொதப்புறானே. போலீஸ் வந்து விசாரிச்சா நான் மாட்டிக்குவனே. பிளான் பண்ணி டாக்டரோட ஹாஸ்பிடல் பிரிஸ்கிரிப்ஷனை திருடி அதுல மாத்திரை எழுதி டேப்லெட்டை வாங்கியிருக்கீங்கல்ல, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இருங்க, போலீஸ் வரட்டும். இப்போ உங்களுக்கு இருக்கு. வேண்டாண்டா, என்னடா பண்ற நீ? அண்ணி விடுங்க, போலீஸ் வந்தாதான் இலக்கியாவோட சதி தெரியும். பைரவி, தாராளமா போலீஸ் இங்க வரட்டும். யார் குற்றவாளின்னு அப்ப தெரியும். டேய் கூப்பிடுறா போலீஸா. ஓ, இப்படி சொல்லிட்டா நீ அப்படியே யோகியன்னு நம்பிடுவோமா? போலீஸ்ல சொல்லி கம்பி என்ன வைக்கிறேன் பாரு, அப்ப தெரியும் உனக்கு. கார்த்திக் வேண்டாண்டா. மிஸ்டர் கார்த்திக், போலீஸ் எல்லாம் வேண்டாம். போலீஸ் வந்துச்சுன்னா உங்க குடும்ப பேர் தான் தேவையில்லாம கெடும். அதுவும் இல்லாம எங்க ஹாஸ்பிட்டல் நேமும் ஸ்பாயில் ஆயிடும். அதோட கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சா அஞ்சலியோட கர்ப்பத்துக்கும் ஆபத்து. இவங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொடுக்க பாருங்க. விஷயம் வெளியில வந்தா உங்களுக்கு தான் சிக்கல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அஞ்சலி, இனி யாரையும் நம்ப வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. நான் கிளம்புறேன். செஞ்ச தப்புக்கு இலக்கியாக்கு வீட்டுக்குள்ள எந்த தண்டனையும் தர முடியாது. அவளுக்கு ஒரே தண்டனை, இப்பவே அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். சும்மா எதையோ பேசிக்கிட்டு. இறக்கம் இல்லாம வயித்துல இருக்கிற குழந்தைய மாத்திரையை கொடுத்து கொல்ல பாத்திருக்கான். நாளைக்கு என்ன வேணாலும் இவ செய்வா. ஏய், வெளியே போடி போடி. அவ எதுக்கு வெளியே போகணும்? அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, போங்க. இருந்து எங்களெல்லாம் கொல்றதுக்கா? ஐயோ கடவுளே. கார்த்திக், நீங்க சொல்றது கரெக்ட். இலக்கியம் அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க உடனே அவளை வெளியில அனுப்புங்க ப்ளீஸ். அஞ்சலி, என்னம்மா பேசிட்டு இருக்க? இலக்கியா ஒன்ன மாதிரி தான் இந்த வீட்டுக்கு மருமக. அவதான் சொல்றாள்ல, அந்த மாத்திரைய அவ கொண்டு வரலன்னு. அவளை நம்பு. அதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியில போகணுமா என்ன? கார்த்திக், போதுமா? கேட்டீங்கல்ல, மொத்த குடும்பமும் அவளுக்கு ஆதரவா இருக்கு. என் கருவை அழிச்சாலும் பரவாயில்ல, ஆனா இவதான் இங்க எல்லாத்துக்குமே முக்கியம். இவங்க மத்தியில நான் எப்படி இருப்பேன்? எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாம திக்கு திக்குன்னு என்னால வாழ முடியாது. கார்த்திக், நம்ம எங்கேயாவது போய் கண் காணாத இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துடலாம். வாங்க கார்த்திக், போலாம் ப்ளீஸ். போங்க போங்க போங்க. கௌதம் சுமாரு, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே நீ? மா, வேற எப்படிமா பேச சொல்றீங்க? அஞ்சலி பயப்படுறாமா. அவ பயத்துல ஒரு நியாயம் இருக்குமா? இங்க பாரு, இவங்க ரெண்டு பேருக்கு பயந்து நாம ஏன் ஓடணும்? அஞ்சலி, இது நம்ம வீடு, நம்ம சொத்து. நம்மள அழிக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும். செஞ்ச தப்புக்கு மான ரோஷம் இருந்தா அவங்க போகட்டும். டேய், எங்க பக்கம் நியாயம் இருக்கு. நாங்க எங்கேயும் போத்தாவல்ல. என்ன நியாயம் இருக்கு? உன் பொண்டாட்டி கரு கலைஞ்சதுக்கு என்ன ஆட்டம் போட்ட நீ? அப்ப நீ அஞ்சலியை போட்டு அடிச்சல, எஸ்எஸ்கேவை போட்டு மிரட்டினல்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இதுவே உன் பொண்டாட்டி கர்ப்பத்தை அஞ்சலி கலைச்சிருந்தா வீட்டை விட்டு துரத்திருக்க மாட்ட? சொல்லு. கொலகாரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ நியாய தர்மம் என்கிட்ட பேசுறியா? கார்த்திக்,
என் குழந்தை அழிஞ்ச வலியை விட இன்னொரு குழந்தை அழிச்சேங்கிற பழைய என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு தான் குடுப்பனை இல்ல. அஞ்சலி குழந்தையாவது பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கலான்னு அவ்வளவு ஆர்வமா அவளை கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசா இது? இதுக்கு மேல ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னமோ நல்லவ மாதிரி இப்படி கொழைய கொழைய பேசுற. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னென்ன பண்ண? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நல்லா பண்ண? என்ன எதுவும் பண்ண முடியலன்னு என் குழந்தைய அழிக்க பாக்குற. அடுத்து என் கார்த்திகை அழிக்க பாப்பல்ல. இப்ப என்னடி ஆசை உனக்கு சொல்லு. என் குழந்தை அழியணும் அவ்வளவுதானே? அப்பதானே உன்னோட வெறி அடங்கும். சரி, அந்த மாதிரி நானே சாப்பிட்டு என் குழந்தை அழிச்சுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லைங்க, நான் குழந்தை பெத்துட்டா அவளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த வீட்டு நிர்வாகம் அவளை விட்டு போயிடும். இத்தனை நாள் மகாராணியா வாழ்ந்த வாழ்க்கை பறி போயிடும். அதான் இவ இப்படி எல்லாம் செய்யறா. என்னைக்கா இருந்தாலும் நம்ம குழந்தைய இவ கொன்னே தீர்வாங்க. அதுக்கு நானே கொன்னுறேங்க. ஒரு குழந்தைய தானே அழிக்கிற அளவுக்கு ஒரு தாயை தள்ளிட்டீங்களே பாவீங்களா? உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். ப்பு. கார்த்திக், இங்க நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. அத்த, இந்த வீட்ல ஒண்ணு நாங்க இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும். டேய், முடிவு பண்ணிக்கங்க. டேய், இத படிச்சா நல்ல புத்தி வரும்னு சொன்னீங்கல்ல, நீங்க படிங்க. அப்பாவது நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம். டேய், கார்த்திக். என் இலக்கிய மேல அவ்வளவு பெரிய பழைய தூக்கி போடுறாங்க. ச்சே. ஜானு, என்னது இது ஜானு? இவ இப்படி ஒரு வேலையை பண்றவளா? இல்ல, இதுக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணிருக்காளா இவ? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவங்களை அங்கேயே தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா ஆதாரம் எதையோ காமிச்சு எனக்கு கட்டி போட்டாங்க. இல்லன்னு வச்சுக்கோ. அதான் கௌதம், எனக்கும் புரியல. அந்த ஆதாரம் எப்படி? இல்ல, அஞ்சலி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு தான் இவ கடைக்கு போனா, மாத்திரை வாங்கினா. சீட்டு கரெக்டா இருக்கு, ஆனா மாத்திரை தப்பா இருக்கே. எப்படி? ஏத்த அவங்கள மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ இலக்கியா, என்னம்மா இப்படி சொல்ற? நான் அப்படி சந்தேகப்படுவேனா? இலக்கிய, ஜானு உன்னை சந்தேகம் எல்லாம் படல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீதான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.